ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு என்ஜினியரிங் மேத்ஸ் ஒன்றுக்கான கம்ப்ளீட்டு வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக அன்யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கொடுத்துட்டே இருக்கேன். ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் ஃபங்க்ஷன்ஸில் ஆல்ரெடி 2 வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயமாக போய் பாருங்கள். என்னுடைய ஷார்ட்ஸு கிளாஸஸ்ஸு எல்லாமே வந்து போய் பாருங்கள். கிளாஸஸ் வந்து இதுவரை பார்க்காத வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து என் கூட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ஜினியரிங் மேத்ஸ் ஒன்னை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கேன், அதிலே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிட்டே இருக்கும். இல்லை பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + 3x - x². என்ன கேட்டிருக்கு? எஃப் ஆஃப் 3 + h - எஃப் ஆஃப் 3/hன்னு கேட்டிருக்கு. முதல்ல எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிங்க. எக்ஸுக்கு பதில் 3 போடணும். அப்போ 4 + 3 × 3 - 3² = 4 + 9 - 9. 9 - 9 கேன்சல் ஆகிடும். அப்போ எஃப் ஆஃப் 3 என்னது தான்? 4 தான். அடுத்தது எஃப் ஆஃப் 3 + h = 4 + 3 × 3 + h - 3 + h the whole square. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 4 + 9 plus 4h, sorry 3h, minus இதை a plus b the whole square formula expand பண்ணுங்க. a square plus b square plus 2ab. சரியா? இப்போ 4 plus 9 எவ்வளவு? 13. 13 plus 3h minus 9 minus h square minus 6h. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. 13 minus 9 வந்து எவ்வளவு? 4. 3h minus 6h, அப்போ minus 3h minus h². இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு? f of 3 plus h minus f of 3 by h equal to f of 3 plus h இருக்கு. 4 minus 3h minus h² minus f of 3 என்ன இருக்கு? இந்த இருக்கு. minus 4 by h. 4 minus 4 கேன்சல் ஆயிருமா? இதில் நீங்கள் ஒரு மைனஸ் ஹெச்சை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா 3 + h by h. இப்போ ஹெச் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆன்சர் என்னது? -3 + h அல்லது மைனஸ் ஆஃப் h + 3. சரிதானா? இப்படி தான் நம்ம டிஃபரன்ஸ் கோஷன்ட் நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? f of x is equal to 1/xன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராப்ளம் f of x is equal to எவ்வளவு? 1/x. அப்போ b f of x, f of a equal to என்னது? 1/a. f of x வந்து 1/x. அப்போ f of x minus f of a by x minus a வேல்யூ கண்டுபிடிப்போம். 1/x minus 1/a by x minus a equal to இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எடுக்கிறோம். ax எல்சிஎம் எடுத்துட்டேன். கீழே x minus a அப்படி இருக்கும். இந்த a இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், இதை இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a minus x by என்ன வருது? equal to a minus x by ax into x minus a equal to நீங்கள் இதில் இருந்து ஒரு மைனஸ் அவுட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா a minus x by minus ax into a minus x. So a minus x will get cancel. நம்மளோட ஆன்சர் என்னது? அப்போ -1/ax equal to -1/ax. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? f of x is equal to x³. அடுத்து என்ன கொடுத்துருக்கு? f of x is equal to x³. அப்போ f of a is equal to என்ன வரும்? a³. f of a plus h என்ன வரும்? a plus h the whole cube. என்ன இருக்கோ அதுக்கு cube. இதில் a plus b the whole cube equal to a³ plus 3a² b plus 3ab² plus b³. இதான் ஃபார்முலா. சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? a³ plus 3a² h plus 3ah² plus h³ b இருக்கிற இடத்துல நம்மளுக்கு h இருக்கு. அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of a plus h minus f of a by h. அப்போ f of a plus h minus f of a by h equal to
ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள், ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் 3a ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் 3a h ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் கியூப் மைனஸ் ஏ கியூப் பை ஹெச். இப்போ ஏ கியூப் கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர். 3a ஸ்கொயர் ஹெச் 3 ஹெச் அவுட் சைடில் எடுத்துக்கலாமா? ஒரு ஹெச் அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 3a ஸ்கொயர். இங்கே ஒரு ஹெச் எடுத்துட்டோம்னா 3a ஹெச். அடுத்தது என்ன இருக்குது, ஹெச் ஸ்கொயர் பை ஹெச். ஹெச் கேன்சல் ஆகிடும். அப்போ 3a ஸ்கொயர் ப்ளஸ் 3ah ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இதுதான் நம்மளுடைய f of a plus h minus f of a by hக்கான ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கு, f of x is equal to x plus 3 by x plus 1. சரியா? f of x is equal to என்னன்னு பார்க்கலாம். f of x அப்படி இருக்கு. f of 1 மட்டும் கண்டுபிடிங்க. xக்கு நான் என்ன செய்ய போகிறேன், 1 போட போகிறேன். அப்போ 1 plus 3 by 1 plus 1 4 by 2 ஈக்குவல் டு எவ்வளவு, 2. சரியா? இப்போது நம்ம f of x minus f of 1 by x minus 1 ஈக்குவல் டு f of x என்னது, x plus 3 by x plus 1 minus f of 1 எவ்வளவு, 2 by கீழே என்ன இருக்குது, x minus 1 ஈக்குவல் டு இதை எல்சிஎம் எடுக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ x plus 3 minus 2 into x plus 1 by x minus 1 into x plus 1. இந்த x plus 1 கீழே வந்துடும். சரியா? மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, x plus 3 minus 2x minus 2 by கீழே என்ன இருக்கு, x minus 1 into x plus 1. அப்போ ஒரு x minus 2x, அப்போ minus x. இங்கே 3 minus 2 1 plus 1 by x minus 1 into x plus 1. இப்போ இதில் இருந்து ஒரு மைனஸ் அவுட் சைடு எடுங்க. மைனஸ் அவுட் சைடு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ், இந்த மைனஸ் வெளியே வந்துடும். இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஆன்சர் என்னது, மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எவ்வளவு, மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, f of x is equal to f of இது இப்படி கொடுத்துருக்கு. அப்போ f of a கண்டுபிடிங்க. இவ்வளவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. f of a is equal to 3 into a square minus a plus 2. f of minus a கண்டுபிடிங்க. equal to 3 into minus a the whole square minus a plus 2 equal to minus of a the whole square என்ன ஆயிடும், plus a square ஆயிடும். அப்போ 3a square, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், plus 2. சரியா? அடுத்தது f of a plus 1. f of a plus 1. அப்போ 3 into a square என்னது, a plus 1 the whole square. x square இருக்கிற இடத்துல a plus 1 the whole square minus a plus 1 plus 2 equal to 3 into இது a plus b the whole square formula expand பண்ணுங்க. a square plus 2ab plus b square. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. minus a minus 1 plus 2 என்ன வருதுன்னு பாருங்க, 3a square plus 6a plus 3 minus a minus 1 plus 2 என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். 3a ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இங்கே 6a minus a, அப்போ minus 5a. இங்கே 3 minus 1 2 2 plus 2 4. அப்போ ஆன்சர் வந்து 6a plus 5a. இப்போ 6a minus a வந்து plus 5a. 3a ஸ்கொயர் plus 5a plus 4. சரிதானா? இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்கு, f of a ஸ்கொயர்னு கேட்டிருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்கு, a ஸ்கொயர். x இருக்கிற இடத்துல என்ன போடணும், a ஸ்கொயர் போடணும்.
அப்போ f of a square equal to 3 into a square the whole square minus a square plus 2 equal to 3a power 4 minus a square plus 2. சரியா? அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்கு? f of a plus h. f of a plus h. x இருக்கு அடுத்து a plus h போறோம். 3 into a plus h the whole square minus a plus h plus 2 equal to 3 into a square plus h square plus 2ah minus a minus h plus 2 equal to 3a square plus 3h square minus plus 6ah minus a minus h plus 2. ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. எதுவுமே கேன்சல் ஆகலை. அப்படிதான் இதுக்கு மேலே ஃபர்தராக என்ன செய்ய முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இதுக்கு அடுத்தது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா என்ன, டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் x1 less than x2 implies f of x1 less than f of x2. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் f of x is equal to x ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். x ஸ்கொயர் அப்போ x f of x. சரியா? f of x என்னது, x ஸ்கொயர். அப்போ நான் xக்கு வேல்யூ வந்து 0 1 2 3 இங்கே -1 -2 -3 இப்படி கொடுக்குறேன். நான் எக்ஸுக்கு இதில் போடும்போது இது என்ன ஆயிடும், f of 0 0 1 4 9 இங்கேயும் 1 4 9 தான். இப்போ நம்ம வந்து கர்வை பிளாட் பண்ணுவோம். கர்வை பிளாட் பண்ணிங்கன்னா 0 0 இது 1 2 3 1 2 3 இங்கே -1 -2 -3. சரியா? அப்போ இதில் எப்படி இருக்கு கர்வ், 1 1 இது 1 2 3 இங்கே -1 -2 -3. ஏன்னா இல்லாமல் 2 3 வேல்யூ மட்டும் போட்டு காட்டுறேன். இப்படி நம்ம எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். 1 அடுத்தது 2 4 அடுத்தது எப்படி இருக்கு 2 4 அதுக்கு அடுத்தது 3 9. சரியா? அதுக்கு அடுத்து இங்கே பார்த்தோம்னா -1 1 இந்த இருக்கு, -2 4 இந்த இருக்கு, 3 9 3 9 தான் இருக்கு, 2 4 2 4 -2 4 அடுத்தது 3 9 இங்கே தள்ளிடுச்சு. இப்போ படத்தை போடுங்க. படத்தை போட்டிங்கன்னா இந்த சைடு அது டிக்ரீசிங்காக இருக்குது, இந்த சைடு இன்க்ரீசிங்காக இருக்குது. அப்போது -∞ 0ல டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்குது. 0 அது என்ன செய்யுது, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக மாறிடுது. சரியா? -∞ 0 இந்த சைடு பாசிட்டிவ் சைடில் அது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக மாறிடுது. சரிதானா? இவ்வளோதான். இதான் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். f of x is equal to -x cube. f of x எவ்வளவு, -x cube. x வந்து நான் -3 -2 -1 0 1 2 3 ஐடியா. சரி, இப்போ நான் f of x is equal to 0 வந்து f of x என்னது 0, x equal to 1 போட்டிங்கன்னா -1 2 போட்டிங்கன்னா -8 3 போட்டிங்கன்னா -27. இங்கேயும் அதே மாதிரி x is equal to -1 போட்டோம்னா -1 the whole cube என்ன ஆயிடும், -1 ஹோல் கியூப் வந்து மைனஸ் வரும், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, +1 ஆகிடும். அடுத்தது -2 the whole cube, -2 கியூப்னா -8 திரும்ப ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது -3 the whole cube அந்த 27. இப்போ நம்ம வந்து கிராஃபை பிளாட் பண்ணோம்னா இது 1 2 3 எக்ஸ்லையும் -1 -2 -3 அப்படி கொடுக்குறேன். நான் இங்கே ஒயில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா
1 8 27 அப்படி கொடுக்குறேன், கியூப்ஸாக கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் -1 -8 -27 இப்படி கொடுக்குறேன். இப்போ 0, 0 ஒரு பாயிண்ட்டு, ரைட்டா? அடுத்தது 1, -1 1 எங்கே இருக்குது? -1 1, -1. அடுத்தது 2, -8. அடுத்தது 3, -27 3, -27 கீழே போகுது. அடுத்தது பாருங்க -1, 1 இதில் -1 இங்கே என்னது 1, இங்கே -2 இங்கே எவ்வளவு 8, இங்கே -3 இங்கே எவ்வளவு 27. இப்போ கர்வ் எப்படி போகுதுன்னு பாருங்க, கம்ப்ளீட்டா டிக்ரீசிங் தான். என்ன செய்யுது? கீழே நோக்கி தான் போய்கிட்டே இருக்கு, கீழே நோக்கி தான் போயிட்டே இருக்கு. சரியா? ஏன்னா -3க்கு 27 இருக்கு, -2க்கு அதை விட குறைஞ்சிருது, -1க்கு அதை விட குறைஞ்சிருது, குறைஞ்சிக்கிட்டே தான் வருது வேல்யூஸ். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்னது? கம்ப்ளீட்டா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட். இந்த வேல்யூஸை வச்சு கூட நம்ம சொல்லிடலாம். நம்ம இந்த இடத்துல கிராஃபை போட்டு பார்க்கணுன்னே இல்லை. இது 27, 8, -1 -8 இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போதும். அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக என்னது தான்? டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். சரிதானா? இதுதான் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா என்ன, டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷனும் எக்ஸாம்பிளும். இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸுங்கிற டாபிக் வந்து இதோட முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னால் நான் 2 வீடியோ ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கேன், இது 3ஆவது வீடியோ. அதனால் ஃபங்க்ஷனில் முதல் 2 வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க கட்டாயமாக, அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத சொல்லியிருக்கோம். இனிமேல் அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்ல போகிறேன். அதனால் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட என்ஜினியரிங் மேத்ஸ் 1 சிலபஸை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும்.